மாறி பதிலடி கொடுத்து கொண்ட விஜய் உதயநிதி. தாவேகா தலைவர் விஜய் விவகாரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றி அவரை பெரியாளாக்கி விட வேண்டாம் என்று நினைத்து மிகவும் ஜாக்கிரதையாக வார்த்தை பிரயோகங்களை செய்து வந்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். ஆனால் அதையெல்லாம் அப்படியே கவிழ்த்து போட்டிருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அரசியலில் அடியெடுத்து வைத்ததுமே தனது முதல் எதிரியாக திமுகவை தான் குறிவைத்து தாக்கினார் விஜய். இப்படியான நிலையில் தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது இந்த ஆட்டத்தை முழுமையாக கலைத்து போட்டிருக்கிறார். அண்மையில் சென்னையில் நடைபெற்ற திமுக 75வது அறிவு திருவிழாவில் பேசிய உதயநிதி, அரசியலில் சிலர் அடித்தளமே இல்லாமல் உள்ளே வர முயற்சிக்கின்றனர். பொருட்காட்சியில் தாஜ்மஹால், ஈஃபில் டவர் செட் போட்டால் அதை பார்க்க கூட்டம் கூடதான் செய்யும். ஆனால் சும்மா தட்டினாலே போதும், அதெல்லாம் விழுந்துவிடும். அத்தனையும் வெறும் அட்டை என்று தாவேகாவை மறைமுகமாக விமர்சித்தார். அப்பொழுது தாவேகாவை மறைமுகமாக விமர்சனம் செய்தார். இதனால் தாவேகா தலைவர் விஜய் டென்ஷன் ஆனார். இதையடுத்து தாவேகா தலைவர் விஜய் திமுக மற்றும் அதன் அறிவு திருவிழாவை விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டார். அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாக தானே மாறியது என கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் திமுகவின் அறிவு திருவிழா, புத்தக திருவிழா முடிவடைந்தது. இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். அப்பொழுது விஜய்க்கு பதிலடி கொடுத்தார். உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது, இப்பொழுது மக்கள் புதிதாக கிளம்பி இருக்காங்க. நாம் அறிவு திருவிழா நடத்தி 4 நாட்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்து இருக்கிறது எப்படி அறிவு திருவிழா நடத்தினார்கள், யாரை கேட்டு நடத்துகிறார்கள், எதற்காக நடத்துகிறார்கள் என்று கேட்கிறாங்க. அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் என மீண்டும் நேரடியாக தாக்கி பேசினார். இதனால் தாவேகா மற்றும் திமுக இடையிலான போட்டி தற்பொழுது அதிகரித்து வருகிறது. இனிமேல் விஜயும் உதயநிதியும் எதிர்த்து பேசுவார் என எதிர்பார்க்கலாம்.